சீக்கிரம் வெளியே வாத்தால. ஐயோ, தற்கொலை பையன் யமவாகனத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அண்ணன் யமதர்மன் வாழ்க! அண்ணன் யமதர்ம ராஜா வாழ்க! அண்ணன் யமதர்மன் வாழ்க! மட்டும் பாரு காத்தாயி. நான் பாரு. சூரஜ் என்ற இளைஞன் தற்பொழுது உயிரிழந்ததாக வழக்கம் போல இலை விழுந்துடுச்சுன்னு. போச்சா? என்னடா சொல்ற? டேய், என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தா? தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, வெயில நிக்கணும். நிப்பியா? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்டே. என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களோட 51வது கொலை. கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? அவங்க பொண்ணு இப்போ வந்துருங்க. நான் வந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுமோ தெரியல. அவங்க பொண்ணு இப்போ வந்தா அவங்க அப்பா இல்லைன்னா என்ன நடக்குமோ தெரியாது. ஸ்கூல் போயிருக்காங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. உச்சி வெயில்ல எவனாவது ஒருத்தன் அரசியல் கட்சி கூட்டம் போடுவாங்க. வெயில நிக்க வச்சு 6 மணிக்கு மேல உங்க மேனி வெளியே வராதா? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அவங்க விஜய் கட்சி சார்பாக வந்து பார்த்தாங்களா? உங்ககிட்ட எதுவும் பேசினாங்களா? யாரும் பார்க்கலாம். யாரும் பார்க்கல. எனக்கு பார்க்கல யாரும். அங்க பாருங்க என்ன வெட்டு வெட்டுறான்னு. டேய், எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? கூட்டத்துக்கு வந்த உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் இறந்து போயிருக்காருயா. உங்க தலைவனா ஒரு காரி பைய பார்க்க மாட்டா. நீங்களாவது ஆஸ்பத்திரி போய் பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லாமல. பங்காளி, கரூர்ல 41 பேர் சாகும் போதே நாங்க எட்டி பார்க்கல. இப்ப ஒருத்தர் தானே. சரி சரி, மோர ஊத்து ஊத்து. மோர்லடா ஆசிட்ட ஊத்தி தான். இமோஷனல் கனெக்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆண்டுகளா நடந்த ஒரு பினாமினா. இதை நீங்க ஒரு நாள்ல உடைச்சிடலாம். தலைவன் முகம் எங்க பிராண்ட். அரசியல் கட்சிகளோ புரிந்து கொண்டு அதை பெனட்ரேட் பண்ணி உடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தளபதிங்கிற பிராண்ட், அந்த பிராண்டை உடைக்கிறதா நான் பெரிய ஆளு. பாத்துருமா? அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். வர்ற மாதிரி வேம்புலி அச்சு சாத்திரி வேண்டா. என்ன ஜோக் கட்டல? என்ன நம்பி ஒத்துக்கோ. ஆட்டோனா என்னன்னு பாப்பேன். தெரியாத விடு மேடம். இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப வன்முறையாளரா இருக்கீங்க நீங்க. குழந்தைகள் தப்பு பண்ணா அன்பா தான் கவுன்சிலிங் பண்ணும், போட்டு அடிக்கூடாது. அப்பா அப்பா சண்டைய விடுங்கப்பா. அப்பா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கப்பா. அவன் தங்கச்சி எப்படி தெரியுமா அழுதுச்சு? விஜய் அவர்கள் மீதான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து செய்யும் நான் சாட்டை துரைமுருகன். பேசுற வேலையில என்கிட்ட வச்சாதீங்க. ஆமா, ரொம்ப வன்முறையாளரா இருக்கீங்க நீங்க. குழந்தைகள் தப்பு பண்ணா அன்பா தான் கவுன்சிலிங் பண்ணும், போட்டு அடிக்கூடாது. பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன். இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு. 400 வருஷம் அந்த ஆமா மாதிரியே இருக்கும். இது நவீன வந்து சைக்காட்ரிஸ்ட் குழந்தைகளை பொறுத்து. இவனா சின்ன பையன் மூஞ்சிய பாரு. இது பெருசா வந்தா 20 ரேப்பு 10 கொலை பிஞ்சு குழந்தைய கழுத்தை கடிச்சே கொன்றியா. அவங்கள அன்பா ட்ரீட் பண்ணுங்க, போட்டு அடின்னு அடிச்சீங்கன்னீங்களே. சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். அன்பா தான் கவுன்சிலிங் பண்ணும், போட்டு அடிக்கூடாது. அடச்சி படுத்தே விட்டான ஐயா. கொஞ்சம் கருணை காட்டுல. ஏய், 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்டே கருணை கேட்கறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. வழியிலிருந்து பிறந்தவர்கள் இடத்திலிருந்து எல்லா போராட்டத்திலும் நாங்க நிக்கிறோம். நாங்கள் மேலே எழுந்து வருகிற பொழுது ஒரு கூட்டம் சினிமா என்கிற ஒரு போதையை மட்டும் வைத்துக்கொண்டு ரசிகனை அப்படியே வாக்காளா மாத்தி நான் வென்றுவேன் ஒருத்தர் சொன்னால் அதை வெளுக்க வேண்டியது எங்களுடைய அரசியல் கடமை. அதனால அடிக்கிறோம். 100% ப்ரொஃபஷனல்.
മനസ്സിലായോ ബൈ അല്ല ഗുണ പാട്ടാ പോடுறா لا سد بما يا اخي دوس دوس عندي خوش فصله يا اخي تفوز تفوز இந்த பக்கம் பார்த்தா செந்தமன் சீமா என்ன சொன்னாரு? நம்ம விஜய் பேசுறதுக்காக வரணும்னு சொன்னாரு. இல்ல மாட்டேங்கிறிய சாட்டத்தோர் முருகா, நீ என்ன ஒரு கட்சிக்கு தொண்டனா இருக்க நீ? காமெடி பீஸ் அத்தனை கழுகி வந்துடும்னு கண்ணுல தண்ணி வச்சிருந்தார். அதுக்கு மேல நான் கம்பல் பண்ணல. விஜய் பத்தி பேசுவானா? விஜய் பத்தி பேசுறது நம்ம அரசியல் வரணும்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ விஜய் பத்தி பேசிட்டு இருக்க? நீ கேள்விதான் கேக்குறோம். நாங்க சோத்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். அழுதுக்கு இருக்க நீ புதுசா இப்பதான் கட்சி குழந்தைதாங்க புதுசாதாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அம்மா அம்மா வணக்கம் சாட்டேனா வணக்கம் வணக்கம் வணக்கம். பாத்தீங்களா வாய் கிழிஞ்சு பாத்தீங்களா? கூடத பாத்தீங்களா? சேல பக்கம் வந்துறாதீங்க பசங்க பாத்துக்கோ. எப்படி 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 பசங்க பாத்துக்கோ. நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. ஏய் குமார் வானா இந்த பார் வானா விட்டுரு. 8 கோடி பேர்ல 100 பேர் சைக்கோ இருக்கறா. அடம் சைக்கோ இருக்கறா. அப்படியா? மோசமான பயலுங்க பயலுங்க பாத்துக்க. தேவலாம் விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம், சேலம் மாவட்டம் வராத. சொத்து நாங்க தளபதி அப்படின்னா உனக்கு காலி பண்றோம். அவன் நினைச்சான் ஏதோ வாய்ஸ் விடால யூடியூப்ல 10 ரூம்ல உட்கார்ந்து மைக் வச்சு பேச நினைச்சான். டேய் நீ தலைவனா ஏத்திருக்கிறவன் ஓடுகாலி விஜய். நாங்கள் தலைவரா ஏத்திருப்பது 24 நாடுகளை ஓடவிட்ட எங்கள் தலைவன். அடிக்கணும் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன் செவில்ல அடி விழும். அதுக்கு கள்ளக்குறிச்சியே சான்று. கட்டமிச வச்சுக்கிட்டு சிகப்பா இருக்கான் பாப்பார விட்டு பிள்ளை நினைச்சாத. டேய் திருநெல்வேலிக்காரன். இன்னொரு வாட்டி உன்னை காலேஜ் பக்கம் கட்சி ஆபீஸ் பக்கம் பார்த்தேன். சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த கண்டிக்க எந்த தாவேக்கா பொறிக்கலுக்கும் தகுதி இல்லை. கட்சியோட உறுப்பினர் பார்த்தா ஒரு பொறிக்கன்னு சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் சார் இருக்கு? என்ன பண்ணாங்க சார் அவங்க? இந்த பதிவு கீழே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் இவங்க யார் அப்படின்னு சொல்லி. அந்த இழுத்து வச்சு குடும்ப பெண்கள் இழுத்து வச்சு தான் அவங்க பேசுவாங்க. அந்த பதிவு கீழே பாருங்க, உங்களுக்கான விட தெரியும். உங்க அழி அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறிக்கின்னு எழுதிருக்கு. ஆவுனா தற்குறி தற்குறி சொல்றாங்க. எங்கிட்ட அவர் பேசிருக்காரா? எங்கிட்ட நாலேஜ் எதை கெயின் பண்ணிருக்காரா? எதை பேஸ் பண்ணி ஒரு தற்குறி தற்குறின்னு சொல்றாரு எனக்கு புரியல சார். எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும் கேட்டா தளபதி தானே. அவ்வளோ தளபதி தானே செத்துருணும். எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ எனக்கு தளபதி தான் முக்கியம். அவனுக்கு பேரு தற்குறியா இல்லையா? ஒருவேளை அவர் நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க? என்ன பண்ணுவீங்க? செத்துருணும் சத்தியம் செத்துருணும். இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். போயிருவோம் மூஞ்சி மாதிரிலாம் உடச்சே ஓடிரு. உமனே சப்போர்ட் பண்ண மாட்டேன். அடிக்க கூடாதா? உமன் அடிக்க கூடாதா? இல்ல மனசாட்சியெல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. என்ன சார் நான் பேசுறது சரிதானே? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. வேற எங்க சார் இருக்கணும்? இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? நெக்ஸ்ட் டிவிக்கு தான் ப்ரோ. எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசம் கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. நீங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேசி ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டோம். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். நெக்ஸ்ட் பார்த்த சந்தோஷத்துல 2 நாளா நான் அவரை சாப்பிடல. அவருக்காக நான் வெயிட் பண்ணி நல்லா தான் நின்று இருக்கேன். 2 நாளா சாப்பிடல. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? மயக்கம் போடல, தலை வலிக்கல, நல்லா தான் இருக்கேன். கரூர்ல வந்து 40 பேர் என்ன சும்மா கொண்டாங்க, ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் வைத்தியத்துக்காக கூட்டு போயிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்படியே சொல்ல வேணாமாயா? எதை பேஸ் பண்ணி ஒரு தற்குறி தற்குறின்னு சொல்றாரு எனக்கு புரியல சார். ப்ரோ இவனுக்கு எல்லாமே ப்ரோ. பப்ளிக் முன்னாடி வந்து தப்பான வேர்டை வந்து மிக்ஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்றோம் சார். எங்க கட்சியின் சிம்பல் வந்து விசில் சார். அது வந்து தமிழ் வந்து மடக்கூரின்னு ஒண்ணு இருக்கு சார். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. வந்து மடக்கூரின்னு ஒண்ணு இருக்கு. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம்
இதை வரவேறுங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கன்சிடர் பண்ணி அவங்க மேலெல்லாம் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் சார். போலீஸ்